அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் அவர்களால் அரசியலிலே அறிமுகப்படுத்தப்பட்டு கழகத்தின் கொள்கை பொறுப்பு செயலாளராக நியமனம் செய்யப்பட்டு பாராளுமன்ற மேலவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் புகழ்பாடி வந்தார். புரட்சி தலைவர் அவர்கள் 84 நோய்வாய்ப்பட்டு அமெரிக்காவிற்கு சிகிச்சைக்காக சென்றிருந்த பொழுது அன்றைக்கும் இந்த கோயபல்ஸ் பிரச்சாரத்தை செய்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் அவர்களால் தீய சக்தி என்று அன்றைக்கு சொல்லப்பட்ட அந்த இயக்கம் அவருக்கு உடல்நிலை சரியில்லாத நேரத்திலும் அவர் வெளிநாட்டிலே சிகிச்சை பெற்று வந்த நேரத்திலும் இத்துணை தொழில்நுட்ப வசதியெல்லாம் அப்பொழுது இல்லாத காலகட்டத்திலே புரட்சி தலைவர் உயிரோடு இல்லை என்றெல்லாம் திரு கருணாநிதி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சென்று பிரச்சாரம் செய்தார்கள். அந்த நேரத்திலே தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து புரட்சி தலைவர் அவர்கள் நடமோடு இருக்கிறார், அவரை நீங்கள் வெற்றி பெற செய்து முதலமைச்சராக்குங்கள், அவர் துள்ளி குதித்து தமிழ்நாட்டிற்கு ஓடோடி வருவார் என்று அம்மா அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சென்று பிரச்சாரம் செய்தார்கள். அன்றைக்கு அம்மா அவர்கள் சொன்ன செய்தியை நம்பி அன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் எந்த ஒரு குழப்ப நிலைக்கும் செல்லாமல் புரட்சி தலைவர் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அம்மா அவர்களின் பேச்சிலே தெரிந்து கொண்டு புரட்சி தலைவர் அன்றைக்கு மாபெரும் வெற்றி பெற்று தமிழகத்திற்கு வரும்பொழுது அம்மா அவர்கள் சொல்லியது போலவே முதலமைச்சராகத்தான் திரும்பி வந்தார். எதற்காக தான் இந்த நேரத்தில் சொல்கிறேன் என்றால், அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 84 புரட்சி தலைவர் அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது அவர் மறைந்து விட்டார், அவர் உயிரோடு திரும்ப மாட்டார் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்து பார்த்தார்கள். ஆனால் அன்றைக்கு மக்கள் அவர்களுக்கு தகுந்த பாடம் தெரிவித்த பின்ன கூட அந்த திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா அவர்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட காலகட்டத்தில் திரு கருணாநிதி அவர்களும் செயலற்று போய் வீட்டிலே சிகிச்சைக்காக இருந்த சமயத்தில் கூட அவரது வழித்தோன்றல் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் 84 அவர்கள் தந்தையார் உபயோகித்த அதே கோயபல்ஸ் வாரத்தை மீண்டும் உபயோகித்தார். அம்மா அவர்கள் மறைந்த பிறகு தமிழ்நாடு முழுவதும் திமுகவின் நிர்வாகிகளை வைத்து அவர்கள் நிர்வாகிகள் தமிழ்நாடு முழுவதும் அம்மாவை கொன்று விட்டார்கள். அம்மாவை நமது கழக பொதுச் செயலாளர் தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் தான் கொன்று விட்டார்கள் என்று தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்தார். அந்த நேரத்தில் அண்ணன் நமது பெரியண்ணன் பன்னீர்செல்வம் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார். ஒரு நாள் தலைமை கழகத்திலே அவரிடம் பொதுச் செயலாளரும் நானும் சென்றிருந்த நேரத்தில் அம்மா அவர்கள் மறைந்து பன்னீர்செல்வத்தை நாம் முதல்வராக்கி இருந்த காலகட்டத்தில் தலைமை கழகத்தில் மேலே பொதுச் செயலாளரை அவரை அழைத்து இது போன்ற பொய் பிரச்சாரத்தை திமுக தமிழ்நாடு முழுவதும் செய்து கொண்டிருக்கின்றது, இதற்கு தக்க பதிலடி நாம் கொடுக்க வேண்டும், அதற்கான வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர், உளவுத்துறையை கையில் வைத்திருக்கக்கூடியவர், சட்ட ஒழுங்கை கையில் வைத்திருக்கக்கூடியவர், அதுபோன்ற ஒரு செய்தி பரப்பப்படுவதே தெரியாதது போல அன்றைக்கு அவர் அற்புதமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களெல்லாம் தாண்டி அப்படியா இது என்ன பெரிய கொடிய செயலாக இருக்கிறது, நான் இதை உடனே பார்க்கிறேன் என்று அன்றைக்கு சொன்னார். அன்றைக்கு கூட இருந்த அமைச்சர்கள் இன்றைக்கு முதல்வராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி போன்ற அமைச்சர்கள் எல்லாம் அன்றைக்கு அங்கே இருந்தார்கள். அதற்கு பிறகு நடந்தது உங்களுக்கு தெரியும். பன்னீர்செல்வம் பாரதிய ஜனதா கட்சியின் கைப்பாவையாக மாறி அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு கிளையாக மாற்றுவதற்காக செயல்பட்டார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதற்கு முன்பு RSS இயக்கத்தின் இங்கே பேரணிக்கு நீதிமன்றத்திலே அவர்கள் அனுமதி பெற்று கூட அம்மா அவர்கள் உயிரோடு இருந்தவரை அதை அனுமதிக்கவில்லை. காரணம்,
அந்த பேரணி என்கின்ற பெயரிலே அவர்கள் ஏதாவது மத கலவரத்தை தூண்டிவிடக்கூடாது என்பதால் அம்மா அவர்கள் அதை இரும்பு பெண்மணியான அம்மா அவர்கள் கூட தேவையற்ற ஒரு நிகழ்வு தமிழகத்தில் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக அதை அனுமதிக்காமலேயே காலம் தாழ்த்தி வந்தார். ஆனால் பன்னீர்செல்வம் முதல்வரான பிறகு அம்மா வழியிலே செல்கிறேன் என்று சொல்பவர் அவர் பசுந்தோல் போர்த்திய புலி என்பதை வெளிக்காட்டுகின்ற விதமாக அவர் அன்றைக்கு RSSற்கு ஜனவரி மாதத்திலே மதுரையிலே ஊர்வலம் செல்ல அனுமதி தந்தார். அதைத் தொடர்ந்து அவரது நடவடிக்கைகள் தவறான பாதையிலே செல்கின்ற காரணத்தினால் அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை புரட்சி தலைவர் அன்றைக்கு துரோகத்தை எதிர்த்து உருவாக்கிய இந்த மாபெரும் இயக்கத்தை அதற்கு பிறகு அம்மா அவர்களால் 30 ஆண்டுகள் வழிநடத்தப்பட்ட இந்த மாபெரும் இயக்கத்தை ஏதோ ஒரு கட்சிக்கு நாம் பேங்கில் எல்லாம் சென்று நமது வீட்டு டாக்குமெண்டை அடகு வைத்து விடுவோமே அதுபோல இந்த கட்சியையே அடகு வைத்து விடலாம், இதை பாரதிய ஜனதாவுக்கே விற்றுவிடலாம் என்கின்ற ஒரு முயற்சியிலே அன்றைக்கு ஈடுபட்டார். அதற்கு தொடர்ச்சி தான் இன்றைக்கு பார்த்திருப்பீர்கள் தொலைக்காட்சிகளிலும் வந்த செய்திகளே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அலுவலகத்தில் லாய்ட்ஸ் ரோடு புரட்சி தலைவர் வீட்டில் இன்றைக்கு திரு மோடி அவர்களின் படத்தையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று. எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், அம்மா அவர்கள் அன்றைக்கு அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்த பொழுதே பன்னீர்செல்வம் இந்த சதி திட்டத்திற்கு உடந்தையாக இருக்க தொடங்கினார். அதை தெரியாமல் அம்மா அவர்கள் இருந்த காலத்தில் 2 முறை இடைக்கால முதலமைச்சராக பன்னீர்செல்வம் இருந்தார் என்ற காரணத்தினால் அவரே முதல்வராக தொடர்ந்து விட்டு போகட்டும் என்று பெருந்தன்மையோடு நமது கழக பொதுச் செயலாளர் தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் சொன்ன காரணத்தினால்தான் நமது சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் வெற்றிவேல் உட்பட நமது பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் ஏழுமலை போன்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் 135 பேரும் அன்றைக்கு பன்னீர்செல்வத்தை முதல்வராக ஏற்றுக்கொண்டார்கள். உங்களுக்கெல்லாம் நன்றாக நினைவில் இருக்கும், புரட்சி தலைவர் அவர்கள் 87 டிசம்பர் மாதத்திலே நம்மை விட்டு மறைந்த பிறகு அவரது துணைவியார் திருமதி ஜானகி அம்மாள் அன்றைக்கு முயற்சித்து கூட இந்த ஆட்சியை அவரால் தொடர முடியாமல் போனது. புரட்சி தலைவர் ஆட்சி அன்றைக்கு முடிவுக்கு வந்தது. ஆனால் அம்மா அவர்கள் மறைந்த பிறகு அன்றைக்கு இரவே அம்மாவின் ஆட்சி தொடர்வதற்கு சின்னம்மா அவர்கள் சொன்ன காரணத்தினால்தான் ஒரு சின்ன சலசலப்பு கூட இல்லாமல் அன்றைக்கு பன்னீர்செல்வம் முதல்வராக பொறுப்பேற்றார். அதற்கு பிறகு பன்னீர்செல்வத்தின் நடவடிக்கைகள் தவறான பாதையில் செல்கின்ற காரணத்தினால் அவர் இந்த இயக்கத்தை யாருக்கோ அடங்கி வைப்பதற்கு உறுதுணையாக இருந்த காரணத்தினால் இன்றைக்கு முதல்வராக இருக்கின்ற பழனிசாமி உட்பட அவருக்கு தோளோடு தோல் இருக்கின்ற திரு தங்கமணி, திரு வேலுமணி போன்ற அனைத்து மணிகளும், ஏன் இங்கே சென்னையில் இருந்து கொண்டு நமது அண்ணன் ராயபுரம் ஜெயக்குமார் தினம் ஒரு பொய் பேட்டி கொடுக்கிறாரு, காலையில் தினம் ஒரு தகவல் மாதிரி தினம் ஒரு பொய் தகவல் கொடுக்கிறாரு. அவர் முதற்கொண்டு பன்னீர்செல்வம் பாதை மாறிவிட்டார், பொதுச் செயலாளர் ஆக நீங்கள் ஆகிவிடுங்கள், நீங்கள் முதல்வராக வேண்டும், 2 பதவியும் ஒரு இடத்தில்தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் வற்புறுத்தியதன் காரணமாக முதலில் பொதுச் செயலாளர் பதவியும் பிறகு பன்னீர்செல்வத்திலிருந்து முதல்வர் பதவியும் நாம் திரும்ப பெற்றோம். 2 நாட்கள் பிப்ரவரி 5ஆம் தேதி இந்த அமைச்சர்கள் எல்லாம் அங்கே அவரை அழைத்து வந்தார்கள். போயஸ் கார்டனிலே உட்கார்ந்து மாலையிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இருக்கிறது, இன்றைக்கு நீங்கள் உங்கள் பதவியை ராஜினாமா செய்து விடுங்கள், நாம் எல்லாம் சேர்ந்து நமது பொதுச் செயலாளரை ஒருவராக்கி விடுவோம். காரணம், சட்டமன்ற உறுப்பினர்களில் பெரும்பாலானோர் உங்களை விரும்பவில்லை, கழக நிர்வாகிகளும் பொதுச் செயலாளர் பதவியும் முதலமைச்சர் பதவியும் ஒருவரிடத்தில் தான் இருக்க வேண்டும், நமது பொதுச் செயலாளர் அவர்களே முதல்வராக இருக்கட்டும் என்று கேட்டபொழுது இவர் உடனே நான் கேட்ட உடனேயே அன்றைக்கு கடிதம் கொடுத்து விட்டு அந்த 5ஆம் தேதி மதியம் அங்கே தலைமை கழகத்தில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பொதுக்கூட்டத்திலே பொதுச் செயலாளரை முதல்வராக முன்மொழிந்த பன்னீர்செல்வம் அன்று மாலை திரும்பவும் போயஸ் தோட்டத்தில் வந்து எங்களோடு பேசிக் கொண்டிருந்த பன்னீர்செல்வம் 6ஆம் தேதியும் காலையும் மாலையும் வந்தவர் 7ஆம் தேதி காலையிலே எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எனக்கு சற்று உடல்நலம் சரியில்லை, நான் மாலையிலே வருகிறேன் என்றார். அதற்கு பிறகு அவர் எந்த ஒரு சாலையிலே சென்றாரோ தெரியவில்லை. திடீரென்று இரவிலே அவர் அம்மா அவர்கள் நினைவிடத்திலே சென்று தியானம் இருக்க தொடங்கியது உங்களுக்கு தெரியும். அதையும் யார் சொல்லி அவர் இருந்தார் என்பதை அவருக்கு அறிவுரை சொன்ன நமது
மயிலாப்பூர் அறிவுஜீவியே பிற்காலத்திலே தொலைக்காட்சிகளே பேட்டி கொடுத்தார். ஏனென்றால் பன்னீர்செல்வத்தை இயக்கியது பாரதிய ஜனதா கட்சி தான் என்பது அன்றைக்கு உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு நன்றாக தெரியும். அவர் முதல்வராகி விடுவார் என்கிற காரணத்தினால்தான் நமது செம்மலை உள்பட 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சி அவரை முதல்வராக்கிவிடும் என்று அவர் பின்னால் அனுப்பினார்கள். ஆனால் அவர்கள் முயற்சியை நாம் முறியடித்தோம். பழனிசாமி தொடர்ந்து முதல்வராக இருப்பதற்காக அன்றைக்கு நாம் கேட்டுக்கொண்ட ஒரே காரணத்தினால்தான் நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அன்றைக்கு அவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மையாகும். அன்றைக்கு வாக்கெடுப்பிலே 2017 பிப்ரவரி 18 வாக்கெடுப்பிலே திமுகவுடன் சேர்ந்து கொண்டு எதிர்த்து வாக்களித்த பன்னீர்செல்வம் இன்றைக்கு துணை முதலமைச்சராக இருக்கிறார். மாஃபா பாண்டியராஜன் அமைச்சராக இருக்கிறார். ஆனால் பழனிசாமி அரசை காப்பாற்றிய நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் 18 பேரும் பதவி இலக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதை நாம் மக்கள் மன்றத்திலே அவர்கள் தேர்தல் வரும் என்கிறார்கள். நிச்சயம் மற்றொரு மன்றத்திலே நாம் இதை எடுத்துரைத்து மக்கள் நம்மை மீண்டும் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர்களாக சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைப்பார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மையாகும். எதற்காக நான் இவ்வளவு உறுதியாக சொல்கின்றேன் என்றால், உங்களுக்கெல்லாம் தெரியும், அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு RK நகர் தொகுதி தேர்தல் முதலிலே வந்தது. அதில் போட்டியிட்டு நான் வெற்றி பெற்று விடுவேன் என்று தேர்தலை நிறுத்தினார்கள். திரும்பவும் அங்கே தேர்தல் ஆணையத்திலே வழக்கு தொடர்ந்து நடைபெற்றது. அந்த தேர்தல் ஆணையம் பன்னீர்செல்வத்திற்கும் பழனிசாமிக்கும் இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கி தந்தார்கள். கட்சியின் பெயரும் அவர்களுக்குத்தான் என்று நவம்பர் 23, 2017 என்று சொன்னார்கள். அன்றைக்கு நான் திருப்பூரில் இருந்தேன். அங்கே நமது அந்த கோவை மண்டல செயல்வீரர்கள் கூட்டத்தில் சந்திருந்த பொழுது இந்த தீர்ப்பு வந்தது, தேர்தல் ஆணையத்தின் ஆணையம் வந்தது. அடுத்த நாள் காலை உடனே தேர்தல் ஆணையம் நமது RK நகர் தொகுதிக்கு, அம்மாவின் தொகுதிக்கு தேர்தலை அறிவிக்கிறது. காரணம், நம்மை நிராயுதபாணியாக்கி விட்டோம், இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது, இவர்களுக்கு கட்சியின் பெயரும் கிடையாது, சின்னமும் கிடையாது, என்ன செய்து விடுவார்கள் என்று அன்றைக்கு அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அன்றைக்கு டிசம்பர் 1ஆம் தேதி அங்கே நாம் நாமினேஷன் ஃபைல் பண்ண சென்ற பொழுதே, சுயேட்சையாக ஃபைல் பண்ண சென்ற பொழுதே, அங்கே தொகுதியிலே உள்ள மக்கள் அனைவரும் திரண்டு நின்று, குறிப்பாக காசிமேட்டு பகுதியை நான் கடந்து வந்த பொழுது அங்கே நின்ற ஒரு பெண்மணி, அங்கே இருந்த தாய்மார்களும் இளைஞர்களும் பெரியவர்களும் என்னை பார்த்து கையை செய்த போது நானும் மறந்து விட்டு இப்படி கை காட்டினேன் இரட்டையிலே. அப்பொழுது ஒரு வயதான தாயார் என்னை பார்த்து, இது நமது சின்னம் இல்லையப்பா, இனிமே இப்படி சொல்லு என்று அன்றைக்கு சொன்னார். காசிமேட்டில் நான் நாமினேஷனுக்காக அன்றைக்கு டிசம்பர் 1ஆம் தேதி வந்த பொழுது நானும் அதை திருத்தி கொண்டு அன்றிலிருந்து நான் நமது சின்னம் இதுதான் என்று காசிமேட்டை சென்ற அந்த மூதாட்டி சொன்னதை தொடங்கினேன். காரணம், வறுவலையெல்லாம் நீ எந்த சின்னத்தில் நின்றாலும் நீ தான் ஜெயிப்பாய் என்று அன்று இன்னைக்கு தொகுதி முழுவதும் மக்கள் என்னை வாழ்த்தி அனுப்பினார்கள். டிசம்பர் 7ஆம் தேதி அன்றைக்கு சின்னம் ஒதுக்குகின்ற நாள். நானும் சகோதரர் வெற்றிவேலும் இன்னொருவர் நம்மை விட்டு இன்றைக்கு யாராலோ கவரப்பட்டு ஈர்க்கப்பட்டு வேறு ஒரு கட்சிக்கு சென்றவரும் அங்கே சென்றிருந்தோம். அப்பொழுது எல்லா கட்சிக்கும் சின்னம் ஒதுக்கப்பட்டது. சுயேட்சை வேட்பாளர்கள், அதுவும் நான் நின்ற காரணத்தினால் 58 பேருக்கு 57 பேர் போட்டியிட்டார்கள். அதில் நிறைய பேருக்கு நான் தொப்பி சின்னம் கேட்கின்ற எண்ணத்திலேயே இல்லை, அதுதான் உண்மை. ஆனால் நமது கழக நிர்வாகிகள் பல பேர் ஏற்கனவே முதல் முறை தேர்தலிலே நாம் தொப்பி சின்னத்தில் நின்றோம், அந்த சின்னம் தமிழ்நாடு முழுவதும் பரவிவிட்டது, அதனால் நீங்கள் தொப்பி சின்னத்தை பெற வேண்டும் என்று சொன்னார்கள். நான் அவர்களின் கோரிக்கையை ஏற்று நீதிமன்றத்திலே போய் கேட்டேன். தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு நீதிமன்றத்திலே சென்றாலும் அது கிடைக்காது என்றாலும் கழக நிர்வாகிகளின் கோரிக்கையை ஏற்று நான் சென்றேன். ஆனால் நமக்கு தொப்பி சின்னம் கிடைக்கவில்லை. வேண்டுமென்றே நான் அந்த சுயேட்சையாக போட்டியிட்ட பொழுது வேட்பாளர் எனது தேர்வில் தொப்பி வேண்டும், இரண்டாவதாக வேறு ஏதோ ஒன்று சொன்னார், வெற்றி பேட் வேணும், இன்னொன்று ஆட்டோ வேணும்னு எழுதி கொடுத்துருந்தேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதெல்லாம் வேறு வேறு சுயேட்சைக்கு ஒதுக்கிட்டாங்க. என் பேரில் வேற 4 வேட்பாளர், என்னை சேர்த்து 5. டிவி தினகரன் நான் இருக்கிறதுனால ஏதோ தினகரன் 2 பேர் திமுக வழக்கறிஞர்கள்,
2 பேர் நம்ம அண்ணன் மைசூர் பெரிய சாணக்கியத்தனமா 2 பேரை அங்கே வேட்பாளரை போட்டிருந்தாங்க. 3 மணி நேரம் நாங்கள் உட்காந்துருந்தோம். வெற்றிக்கு ஒரே வருத்தம், என்னடா நம்ம எத்தனை பேருக்கு நீங்கள் சென்னை ஒதுக்கி அம்மாட்ட சொல்லி ஒதுக்கி ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுப்பீங்க, அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம கியூவில் நின்று வாங்கிட்டு போவோம். இது நம்ம இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வெற்றி இதுதான் நல்லது. நம்ம அம்மா நம்மளுக்கு அதுதான் சொல்லியிருக்காங்க. புரட்சி தலைவர் நினைவு தினத்தன்றைக்கு தீர்ப்பு வருது. அன்னைக்கு மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் ஆர்கே நகர் தொகுதி மக்கள், அம்மாவின் தொகுதி மக்கள் நம்ம வெற்றி பெற செய்வார்கள். அங்கே எனக்கு முன்னால் இருந்த 20 பேர் பொறுக்கி எடுத்தது போக எஞ்சி இருந்தது தான் குக்கர் சின்னம். தாய்மார்கள் தினமும் பயன்படுத்துகின்ற, அது ஏழை வீடாக இருந்தாலும் சரி, பணக்காரர் வீட்டாக இருந்தாலும் சரி, குக்கர் இல்லாத வீடே இருக்காது. அது அம்மாவின் ஆசையால் அந்த சின்னத்தை யாரும் எடுக்கவில்லை. அது இருக்கிறது என்றதும் என்னிடம் வெற்றி சொன்னார். அண்ணன், அந்த இருக்கின்ற சின்னங்களில குக்கரை போய் கேளுங்கள். ஏன்னா 20 ஆளாக என்னை கூப்பிட்டு கேட்டார்கள். குக்கரை வாங்கி கொண்டு வந்தேன். வெளியில் வந்து நிற்கின்றேன். தொலைக்காட்சிகளிலே குக்கர் என்று சொன்னவுடன் அங்கே நமது இயக்க நண்பர்களும் நிர்வாகிகளும் குக்கரோடு வந்து நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் நான் சொன்னேன், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். நான் சுயேட்சை என்பதால் எனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆர்கே நகர் தொகுதி மக்கள் தமிழ்நாட்டு மக்களின் பிரதிநிதிகளாக துரோகத்திற்கு எதிராக வாக்களிக்க போகிறாள் என்று சொன்னேன். அப்பொழுது கூட என்னை ஊடகத்தைச் சேர்ந்தவர்கள் கேட்பார்கள், இதுவரை ஒரு இடைத்தேர்தல் இல்லை, அது சட்டமன்ற இடைத்தேர்தல் இல்லை, தமிழ்நாட்டு சரித்திரத்திலே ஒரு சுயேட்சை ஜெயிச்சதில்லையே, போதா குறைக்கு உங்களுக்கு கட்சி பேரும் கிடையாது, சின்னமும் இல்லை, என்னெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. மக்கள் உங்கள் கூட யார் இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க. உங்களுடைய எண்ணம் என்ன, நீங்கள் யாருன்னு தான் பார்ப்பாங்க. உங்கள் கூட சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்போ எல்லாம் அவங்கெல்லாம் தகுதி நீக்கம் செய்யப்பட்டவங்க. 3 பேர் தான், 2 பேர் தான் இப்போ சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார். ரத்ன சபாபதியும் நம்ம விழுப்புரம் விருத்தாசலம் கலைச்செல்வனும். அப்போ நான் அதெல்லாம் சொன்னேன். அவங்க தொலைக்காட்சியில் இருக்கிறது அவங்களே ரிவைண்ட் பண்ணி கூட பார்க்கலாம், இப்போ வேணாலும் ரீப்ளே பண்ணி பார்க்கலாம். அதே போல் அந்த தொகுதி மக்கள், ஆர்கே நகர் தொகுதி மக்கள், அங்கே பெரும்பாலும் ஏழை எளிய தொழிலாளர் பெருங்குடி மக்கள் தான் இருக்காங்க. அவங்கள்ட்டெல்லாம் வீடு வீடாக போய் இந்த முதலமைச்சர் உட்பட அனைத்து 33 அமைச்சர்களும் காவல்துறை உதவியோட வீடு வீடாக வாக்காளர்களுக்கு 6000 ரூபாய் என்று கொடுத்தார்கள். கொடுத்து விட்டு நாங்கள் டோக்கன் கொடுத்து விட்டோம் என்று வேற கதை கிளப்பி விட்டு சென்றார்கள். கடைசியாக என்ன ஆயிற்று? பணம் வெல்லவில்லை, நியாயம் வென்றது, தியாகம் வென்றது, நீதி வென்றது. தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் துரோகத்திற்கு துணை போக மாட்டோம் என்று சொல்லித்தான் அன்றைக்கு எனக்கு வாக்களித்தார்கள். அதுபோல தேர்தல் பிரச்சாரத்திலும் பொதுவாக ஒரு சட்டமன்ற வேட்பாளரோ இல்லை பாராளுமன்ற தொகுதி வேட்பாளரோ தேர்தலில் போட்டியிடும் பொழுது எனக்கு வாக்களித்தால் நான் உங்களுக்கு தொகுதியின் வளர்ச்சிக்கு பல திட்டங்களை செய்து தருவேன் என்றுதான் கேட்பார்கள். ஆனால் நான் அன்றைக்கு தெரு தெருவாக சென்று அம்மாவின் கட்சியையும் அம்மாவின் சின்னத்தையும் இன்றைக்கு துரோகிகளிடம் இருக்கிறது, அதை மீட்டெடுக்கவும் மீண்டும் தமிழ்நாட்டிலே அம்மாவின் ஆட்சியை கொண்டு வந்து இந்த தொகுதி மாத்திரம் அல்ல, தமிழ்நாட்டிற்கு என்னென்ன திட்டங்களை எல்லாம் அம்மா அவர்கள் செய்வதாக இருந்தார்களோ அவற்றையும் செய்து தருவதற்கு, இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நீங்கள் எனக்கு குக்கர் சின்னத்தில் வாக்களிங்கள் என்றுதான் கேட்டேன். அதைத்தான் அந்த மக்கள் சொன்னார்கள். அதை தொடர்ந்து கடந்த 1.5 ஆண்டுகளாக தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் சென்று மக்களிடம் சந்தித்து இந்த ஆட்சியின் அவலங்களை எடுத்துச் சொல்லி வருகிறேன். இன்றைக்கு கூட 2 நாட்களுக்கு முன்பு கூட ஆளுங்கட்சியினர் ஒரு அருமையான கூட்டணி அமைத்தார்கள். ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்களால் புறந்தள்ளப்பட்ட மத்திய ஆட்சியாளர்கள், ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்கள் வெறுக்கின்ற இந்த மாநில ஆட்சியாளர்கள், மத்தியில் ஆள்பவர்கள் மீதும் மாநிலத்தில் ஆள்பவர்கள் மீதும் மக்கள் எவ்வளவு அவர்கள் மீது வெறுப்புடன் இருக்கிறார்கள் என்பது தமிழ்நாட்டிலே ஒரு சிறிய குழந்தையை கேட்டால் கூட தெரியும். அவர்கள் இருவரும் கூட்டணி. போதா குறைக்கு நமது இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு நினைவிடம் கட்டக்கூடாது என்று சொன்ன, அதுவும் அம்மா அவர்கள் ஒரு குற்றவாளி, அவர் இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் பெங்களூர் சிறைச்சாலையில் இருந்திருப்பார் என்று சொன்ன கட்சியோடு இன்றைக்கு போய் கூட்டணி வைத்துவிட்டு அவர் வீட்டிலே போய் விருந்து சாப்பிடுகிறார்கள் என்றால் இவர்களை பற்றி நீங்கள் என்னதான் நினைப்பீர்கள்? இவர்களின் துரோகத்திற்கு இல்லையே இல்லை என்பது போல அன்றைக்கு அங்கே சென்று வந்தார்கள். பாவம்,
ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அதுவும் அந்த தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் அன்று இரவே சாலை விபத்திலே மரணமடைகின்ற அளவிற்கு இவர்கள் அங்கே சென்றதால், இதை இந்த நகர்ந்த ஒரு தீயவை ஒன்று சேர்ந்ததால் ஏற்பட்ட ஒரு தப்பானவர்கள் சேர்ந்ததால் ஏற்பட்ட அந்த அதிர்வலைகளால் ஒரு நல்ல பாராளுமன்ற உறுப்பினர், அவர் அந்த பக்கம் இருந்த ஒரு உறுப்பினர் அன்றைக்கு வண்டியில காரிலே போகும்போது அடிபட்டு இறந்திருக்கிறார் என்றுதான் என்னிடம் வரும் வழியிலே நிறைய பொதுமக்கள் சொன்னார்கள். நேற்று நான் ஆத்தூர் தொகுதியிலும் அங்கே கெங்கவல்லியிலும் இரவு பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு வரும் வழியெல்லாம் இதைத்தான் அவர்களிடம் சொன்னார்கள். முந்தா நாள் இரவு நடந்தது. அது அந்த அளவிற்கு இந்த ஆட்சியாளர்கள் இன்றைக்கு சென்று விட்டார்கள். காரணம், இந்த ஆட்சியாளர்கள் நாம் திரும்பவும் ஆட்சிக்கு வர முடியாது என்பது தெரிந்திருந்தும் தங்கள் மீது எதுவும் வழக்குகள் வந்துவிடக்கூடாது, தாங்கள் தோற்றாலும் அதற்கு பின்பு செல்கிறதற்கு ஒரு இடம் வேண்டும் என்பதற்காக ஒத்திகையாகத்தான் இந்த தேர்தலிலே அவர்கள் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். அதுவும் துரோகத்தின் உச்சத்திற்கே சென்று அம்மாவை ஒரு குற்றவாளி என்று சொன்னவரோடு அம்மா அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் அவர் தாயோடு சம்பந்தப்படுத்தி தவறாக பேசிய ஒரு நபரோடு இன்றைக்கு கூட்டணி வைக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு யார் மீதும் மக்கள் மீதும் பயமில்லை, தொண்டர்கள் மீதும் பயமில்லை. அம்மா மீது பக்தி இருப்பதாக சொல்வதும் பொய் என்பதை அவர்கள் இன்றைக்கு நிரூபித்து விட்டார்கள். இதை அம்மா எப்படி மன்னிப்பார்கள்? அம்மா அவர்கள் போன தேர்தலிலே 2014 தேர்தலிலே நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது, குஜராத்தை சேர்ந்த மோடியா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடியா என்று தமிழ்நாடு முழுவதும் அம்மா அவர்கள் சென்று வாக்கு கேட்டார்கள். இந்தியா முழுவதும் ஒரு மாதிரியாக முடிவெடுத்த போது கூட தமிழ்நாட்டு மக்கள் அம்மா அவர்களுக்கு ஆதரவாக 37 தொகுதியிலே மாபெரும் வெற்றியை தந்தார்கள். அன்றைக்கு கூட நிறைய பேர் கேட்டார்கள், இவர் ஒரு மாநில கட்சியின் தலைவர் தானே, இவர் எப்படி பிரதமரை தேர்ந்தெடுக்க போகிறார் என்று. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும், தேசிய கட்சிகளாகிய காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வாக்களிப்பதால் தமிழ்நாட்டிலே மக்களுக்கான எந்த ஒரு திட்டமும் கிடைக்கப் போவதில்லை என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். கடந்த கால வரலாறு அப்படி. காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இருக்கின்ற இந்த மேகதாது அணை பிரச்சனையும் சரி, காங்கிரசும் சரி பாஜகவும் சரி கர்நாடகாவுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். காரணம், தமிழ்நாட்டிலே அவர்களுக்கு செல்வாக்கு இல்லை. அதுபோல நமது பெரியார் அணை பிரச்சனையிலே காங்கிரசும் சரி கம்யூனிஸ்டும் சரி அங்கே கேரளா அரசாங்கத்திற்கும் கேரளாவுக்கும் தான் அவர்கள் சாதகமாக இருக்கிறார்கள். காரணம், தமிழ்நாட்டிலே அவர்களுக்கு செல்வாக்கு இல்லை. நமது பாலாற்று பிரச்சனையிலே நிச்சயம் அவர்கள் அங்கே உள்ளவர்களுக்கு தான் ஆதரவாக இருப்பார்கள். ஏனென்றால் தமிழ்நாட்டிலே சுத்தமாக செல்வாக்கு இல்லை, அங்காவது ஏதாவது ஒரு சீட்டு கிடைக்கும் என்று அவர்கள் நினைப்பார்கள். அதனால் இப்பொழுது திமுக இருக்கிறது. நமக்கு தெரிந்து 96 யூஎஃப் கவர்மெண்டிலே அவர்கள் இருந்தார்கள். பிறகு 13 மாதம் வாஜ்பாய் கவர்மெண்டிலே இல்லை. மீண்டும் 99 இருந்து 2004 வரை வாஜ்பாய் அமைச்சரவையிலே இவர்கள் அமைச்சர்களாக இருந்தார்கள். அதற்கு பிறகு 2014 4 2014 வரை காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து ஆட்சி செய்தார்கள். என்ன பலன் இவர்களால் தமிழ்நாட்டிற்கு கிடைத்தது என்று செல்கின்ற இடங்களெல்லாம் மக்கள் கேட்கிறார்கள். 99 2014 வரை தமிழ்நாட்டை சேர்ந்த திமுக மத்தியில ஆட்சியிலே கூட்டணி ஆட்சியிலே அங்கம் வைத்தது. முக்கியமான துறைகளை தனது அமைச்சர்களுக்கு பெற்று தந்திருந்தது. ஆனால் அவர்களால் தமிழ்நாட்டிற்கு என்ன கிடைத்தது? பாவம், இலங்கை தமிழர் பிரச்சனையில் கூட இவர்களால் ஒரு தீர்வு காண முடியவில்லை. அங்கே லட்சக்கணக்கான இலங்கை தமிழர்கள் கொண்டு குவிக்கப்பட்டார்கள். இன்னும் தமிழ்நாட்டின் காவிரி திட்டமாக இருக்கட்டும், நமது காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், நமது பெரியார் அணை பிரச்சனை கூட அவர்களுக்கு பிரஷர் கொடுத்து அதில் ஒரு தீர்வு வாங்கி கொடுக்க முடியவில்லை. மேலாண்மை வாரியம் அன்றைக்கே நினைத்திருந்தால் அமைப்பதற்கு அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கலாம், அதையும் செய்யவில்லை. அதனால்தான் இன்றைக்கு மக்கள் அவர்கள் எத்தனை பெரிய கூட்டணியாக இருந்தாலும், கட்சிகள் அதில் 8-9 கட்சிகள் இருந்தாலும் அவர்கள் அதை புறக்கணிக்கிறார்கள் என்பதற்கு உதாரணம் தான் ஆர்கே நகரில் நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தல். அந்த இடைத்தேர்தலில் திமுக வெறும் 28,000 வாக்குகளை பெற்றிருந்தது உங்களுக்கு தெரியும்.
டெபாசிட் போனது உங்களுக்கு தெரியும். அதற்கு முன்பு 2016 அம்மா அவர்கள் போட்டியிட்ட பொழுது 59,000 வாக்குகளை பெற்ற திமுகவின் 30,000 வாக்குகள் எங்கு போனது என்று அவர்கள் ஆர்கே நகர் காவல் நிலையத்தில் அவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் தேட வேண்டிய நிலைமையில் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் இந்த ஊடகங்களிலே டிபேட் என்கிற பேரில் சில அறிவுஜீவிகள் அங்கே கோட்டோடு சூட்டோடு உட்கார்ந்து கொண்டு அவர்கள் பேசுவதை பார்த்தால், புள்ளி விவரங்களை பார்த்தால், அவர்கள் சொல்வது மக்களை திசை திருப்பவும், அவர்கள் மனதிலே அவர்கள் யாருக்கு ஆதரவாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு வாக்களிக்க செய்வதற்காக ஒரு பிரம்மையை ஏற்படுத்துவதற்கு பல புள்ளி விவரங்களை சொல்லுவார்கள். ஆனால் அவர்களிடம் நான் கேட்கிறேன், அந்த 30,000 ஓட்டு திமுகவின் ஓட்டு எங்கு சென்றது? அதற்கு ஏதாவது பதில் அவர்களிடம் இருக்குமா? அதனால் தான் சொல்கிறேன், அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகும் ஸ்ரீ கருணாநிதி அவர்கள் மறைவிற்கு பிறகும் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் புதிய கட்சிகள் தான். இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். ஏற்கனவே ஆட்சியில் இருந்த திமுகவின் ஆட்சியையும் பார்த்து விட்டார்கள். அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு கடந்த 2 ஆண்டுகளாக இந்த துரோகிகளின் ஆட்சியையும் பார்த்து விட்டார்கள். அதனால்தான் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். அதனால்தான் நான் சொல்கிறேன், அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு, அம்மா அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது அவரது கொள்கைகளை திட்டங்களை ஒரு கட்சி மறுத்து பேசலாம், பிறகு அவரோடு கூட்டணி வைப்பது என்பது வேறு. ஆனால் அவர் மறைவுக்கு பிறகு ஒரு மாபெரும் தலைவரை இந்திய துணைக்கண்டமே பாராட்டுகின்ற ஒரு தலைவரை, சமூக நீதி காத்த வீராங்கனை என்று திராவிட கழக தலைவர் பெரியவர் வீரமணி அவர்களால் பட்டம் சூட்டப்பட்டவரை இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் 50% தான் இந்த இடஒதுக்கீடு இருக்கிறது. அம்மா அவர்களின் போராட்டத்தால் முயற்சியால் 69% இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டு மக்கள் பெற்றார்கள். அதுபோல காவேரி மேலாண்மை ஆணையம் இன்றைக்கு அமைக்கப்படுவதற்கு காரணமானவரே மாண்புமிகு அம்மா அவர்கள் தான். இதுபோல எத்தனையோ திட்டங்களை ஏழை எளிய மக்களுக்கு வழங்கிய காரணத்தினால்தான் 4 முறை தமிழ்நாட்டின் முதல்வராக வந்தார்கள். தொடர்ந்து 2011 அதைத் தொடர்ந்து 2016 அவரால் முதல்வராக வர முடிந்தது என்றால் அதற்கு காரணம் தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு ஆதரவாக இருந்த காரணத்தினால்தான். அதுபோல ஒரு மாநில கட்சியாகிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சி என்கின்ற அந்தஸ்தை பாராளுமன்ற பொதுத் தேர்தலிலே, கடந்த பாராளுமன்ற பொதுத் தேர்தலிலே இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சி என்ற அந்தஸ்தை அவர் பெற்று தந்தார். அதுவும் தனித்து போட்டியிட்டு. அப்பேற்பட்ட சாதனை செய்த ஒரு பெரிய தலைவரை அவர் ஒரு குற்றவாளி. அவர் இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் அவர் சிறைச்சாலையில் பெங்களூரில் இருந்திருப்பார். அவருக்கு அவர் நினைவிடத்திலே நினைவு மண்டபம் கட்டக்கூடாது என்று நீதிமன்றம் வரை சென்று வழக்கு தொடர்ந்தவர்கள். அதுபோல அம்மாவின் படத்தை சட்டமன்றத்திலே திறப்பதற்கு எதிர்த்து சொன்னவர்கள். அது அம்மா அவர்கள் படம் அங்கே வைக்கக்கூடாது, அவர் ஒரு ஊழல்வாதி, அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அங்கே பெருந்தலைவர் காமராஜரும் மூதறிஞர் ராஜாஜியும் ஓமந்தூர் ரெட்டியாரும் பேரறிஞர் அண்ணாவும் இருந்த இடத்துல இவருடைய படம் இருக்கக்கூடாது என்று அதற்கு எதிர்த்து பேசியவர்கள் அதற்கான முயற்சியில் இறங்கியவர்களோடு இன்றைக்கு கூட்டணி வைக்கிறார்கள். இதுதான் கூட்டணியா? இதுதான் அரசியல் சாதுரியமா? அல்லது இதுதான் ராஜதந்திரமா? மக்கள் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்வார்களா? இவர்கள் ராஜதந்திரம் தான் இரட்டைலை இவர்களுக்கு பெற்று தந்தது. என்ன முடிவு? மக்கள் அதை நிராகரித்தார்கள். இரட்டை இலை சின்னம் அம்மா அவர்களிடமும் புரட்சி தலைவர்கள் இருந்த பொழுதுதான் அது வெற்றி சின்னம். இன்றைக்கு துரோகியின் கையில் இருக்கின்ற காரணத்தினால் அந்த சின்னத்தையே, அதுவும் அம்மா அவர்களின் தொகுதியிலேயே 2 முறை அம்மா அவர்களை வெற்றி பெற செய்து முதல்வராக்கிய ஆர்கே நகர் தொகுதி மக்களே அவர் மறைந்த பிறகு ஓராண்டுக்கு பிறகு வந்த தேர்தலிலே இரட்டை இலை சின்னத்தை அவர்கள் தோற்கடிக்கிறார்கள் என்றால் சின்னத்தை பற்றி தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு நன்றாக தெரியும். காரணம், தமிழ்நாட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு அதிகம். நீங்கள் நினைப்பது போல் ஒரு சின்னத்தை தெரியாது என்றோ, ஒரு சின்னத்திற்கு வாக்களித்து பழக்கப்பட்டவர்கள் மாற்றி வாக்களிக்க மாட்டார்கள் என்று சொல்வதெல்லாம் நீங்கள் மக்களை ஏமாற்றுவதற்கும் நீங்கள் நினைப்பதை செய்ய வைப்பதற்கும் நீங்கள் செய்கின்ற முயற்சி என்பது தெரியும்.
காரணம் ஆர்கே நகரிலே எனது இடம் 33, மூன்றாவது பெட்டியிலே இருந்தேன். அங்கே உதயசூரியனையும் இரட்டையிலே முதல் பெட்டியில் இருந்தது. அதையெல்லாம் தாண்டி மூன்றாவது பெட்டியை தேடி குக்கர் சின்னத்திலே வாக்களிக்கின்ற அளவிற்கு மக்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு கல்வி அறிவு வளர்ந்துவிட்டது. மக்களுக்கு அனைத்து தகவல்களும் ஊடகங்கள் மூலம் சேர்கிறது. அதை பயன்படுத்தி தான் ஊடகங்கள் சிலரை பெரிய பைல்வானாக அவர்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்க பார்க்கிறார்கள். ஆனால் மக்கள் ஊடகங்கள் வருவதை பார்ப்பார்கள். ஆனால் உண்மை என்ன என்பது அவர்களுக்கு தெரியும். வெறும் ஊடகத்தில் வருகின்ற செய்திகளையே நம்பி அவர்கள் எதையும் செய்து விட மாட்டார்கள். அதன் உண்மை தன்மையை அவர்கள் அறிந்துதான் செயல்படுவார்கள் என்பதற்கு ஒரே எடுத்துக்காட்டு ஆர்கே நகர் தொகுதி. அதை பற்றி சொன்னால் அது ஒரு தொகுதி இடைத்தேர்தலை வைத்து நாம் பேசக்கூடாது. அது பெக்குலியரியான தேர்தல் என்றார்கள். அது என்ன பெக்குலியரான தேர்தல் எனக்கு அது தெரியவே இல்லை. இவங்க ஆசைப்பட்ட மாதிரி நடக்கலைன்னா அது பெக்குலியர். இவங்க என்ன சொன்னாங்க, அதிமுக பிளவு போட்டுட்டு 2 பேரும் ஓட்டை பிரிப்பாங்க, திமுக ஜெயிச்சிடும். திமுக டெபாசிட்டே காலி ஆனிச்சு. அதான் கேட்கிறேன், அந்த பெக்குலியரான தேர்தல் சொன்ன அந்த மேதாவிகளை பார்த்து கேட்கிறேன், அந்த 30,000 வாக்கு திமுகவின் வாக்கு எங்கே சென்றது? ஒரு ஆண்டுக்குள் எங்கே சென்றது? கடலிலே போய்விட்டதா, இல்லது காற்றிலே கறந்து விட்டதா, இல்லை பூமியிலே புதைந்து விட்டதா, இல்லது ஆகாயத்திலே மறைந்து விட்டதா என்று அந்த மேதாவிகள் தான் சொல்ல வேண்டும். ஒரு பெரிய தலைவர் மறைந்த பிறகு இன்னொரு தலைவர் செயல்படாமல் இருந்த பொழுது, அதுவும் அந்த மறைந்த தலைவரின் தொகுதியிலேயே தேர்தல் வந்த பொழுது, அங்கே நடந்த அந்த இடைத்தேர்தலில் இவர்களே சொல்கின்றபடி இதுவரை தமிழக சரித்திரத்தில் இல்லாத அளவிற்கு ஆளுங்கட்சியையும் எதிர்கட்சியும் தாண்டி ஒரு சுயேட்சை அங்கே வெல்ல முடிகிறது என்றால் அதற்கு காரணம் என்ன? அதற்கு நீங்கள் சொல்லுங்கள் பதில். இன்றைக்கு சொல்கிறார்கள் இந்த அணியிலே இது மெகா அணியாம். அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, பாமக ஏதோ கட்சியெல்லாம் வருது. மக்கள் இந்த அணி இது வரைக்கும் நீங்க இங்க வந்திருக்கீங்க எவ்வளவு பேர், பல 72 கட்சியில் உள்ளவங்க இருப்பீங்க, எவ்வளவு நாள் பல தேர்தலில் வாக்களித்தவங்க இருப்பீங்க, பல கூட்டணிகளை பார்த்துருப்பீங்க. அன்னைக்கு அதிமுக கூட்டணி அமைத்த உடனே இன்றைக்கு இந்த சோசியல் மீடியாவில், சமூக வலைதளத்தில் கட்சி சம்பந்தப்பட்டவர்களை தாண்டி நியூட்ரலா உள்ள பொதுஜனம் எத்தனை பேர் எத்தனை விதமான அதில் அவங்கள கருத்துக்களை பதிவு செஞ்சிருந்தாங்க. எப்படி இந்த கூட்டணி போய் ஓட்டு கேட்க முடியுமா? பாவம் பாமக கட்சியை சேர்ந்த அந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும். நான் இன்றைக்கு ஒன்றை சொல்லிவிட்டு, திமுகவும் நாமும் கூட்டணி சேர்ந்தால் எப்படி இருக்கும்? புரட்சி தலைவர் அவர்கள் தீய சக்தி என்று சொன்ன அதை எதிர்த்து ஆரம்பித்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த இயக்கம் அவருக்கு பிறகு அம்மா அவர்களால் வழிநடத்தப்பட்ட இயக்கம் இன்றைக்கு அம்மாவின் திருவுருவத்தை தாங்கி இருக்கின்ற படத்தோடு அவருடைய திருப்பெயரை தாங்கி இருக்கின்ற 95% அம்மா அவர்களின் தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற இயக்கம் பிஜேபி, அதிமுக, பாமக, தேமுதிக இதெல்லாம் வரப்போதுங்கிறாங்க. ஒரு பெரிய மெகா கூட்டணி, சரியான பித்தலாட்ட கூட்டணி. அது அங்க போற இடத்துல மக்கள் அவர் டாக்டர் சின்னையா அன்புமணி வார்த்தையில சொல்லணும்னா மானங்கெட்ட கூட்டணி. இன்னொரு கூட்டணி பைல்வான் கூட்டணி, உங்களுக்கு தெரியும். அதுல போய் நம்ம சேரணும்னு வச்சு, அதாவது சில பேர் சொல்லுவாங்க நீங்க ரொம்ப ராஜதந்திரமா இருக்கணும், ரொம்ப சாதுரியமா இருக்கணும் என்று சொல்றாங்க. ஒருத்தர் பேசுறாரு, ஒரு பெரிய, அப்புறம் சொல்ற ஒரு பெரிய தலைவர், அதனால நீங்களும் திமுக அலைன்ஸ் வைக்கலான்னு. நான் சொன்னேன், ஏங்க உங்களுக்கு என் மேல என்ன கோபம்? இப்போதான் எங்க அதிமுக அண்ணாச்சி எல்லாம் இந்த பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சதுல பாதி அடி விழுந்துட்டு, அடுத்தது அது எதிர்பார்த்தது, அதனால மக்களை பெட்டியில வச்சுக்கலான் இருக்காங்க. இந்த பாமக சேர்ந்தது தமிழ்நாடு, எங்க தொண்டர்கள் கொதித்திருந்தது தனி. அதிமுக இருக்காங்களே கொஞ்சம் கொஞ்சம் பேர், அவங்களுக்கும் சூடு சொரணை, அந்த இவர் அன்புமணி ராமதாஸ் சொல்ற மாதிரி சூடு சொரணை வைக்கலாம் அவங்களுக்கு இருக்கும். இந்த நம்ம பழனிசாமிக்கோ பன்னீர்செல்வத்துக்கோ அந்த 33 பேருக்கு எதுவுமே இருக்காது. தட்டி விட்டு அவங்களுக்கு வேண்டியது கல்லாப்பட்டி காரு, சைரன் போட்ட கார் இருந்தால் போது எதை வேணாலும் செய்வாங்க. அன்றைக்கே நான் ஒரு இடத்துல சொன்னார்,
பழனிசாமியே பன்னீர்செல்வம் பணம் கொடுக்குறேன்னா சவப்பட்டியில் கூட படுத்துக்குவாங்க. என் பையன்கிட்ட கூட கொடுத்துருக்கேன் பாரு, இவரு 2 பையன்ட்டையும் கொடுத்துருக்கேன் பாரு, அதோட கரெக்டாக சொல்லிடுவார். இது நான் சொல்லலை, நேற்று அந்த அவர் தொகுதியில் அவர் மாவட்ட செயலாளர் இருக்காருல, சேலம் புறநகர் மாவட்டத்தில் அண்ணன் செம்மலை தொகுதியில் போகிற ஒருத்தர் வந்து அங்கே அந்த மேட்டூரில் என்கிட்ட சொல்கிறார், அந்த கூட்டணி பேர் சவப்பட்டி கூட்டணி. கீழேருந்து பப்ளிக் கமெண்ட், நான் நீங்கள் என்னங்க நம்ம கட்சியான இல்லை இல்லைங்க, நான் அந்த இதில் மேட்டூர் டேமில் ஒர்க் பண்ணுறேங்கிறார். இதுதான் நான் நாட்டில் நடக்கிறத சொல்கிறேன். இவங்கெல்லாம் மேதாவிகள்லாம் இங்கே மேலே உட்காந்துக்கிட்டு என்ன நாட்டில் இப்போ இதை அடிச்சிச்சு கஜா புயல், உங்களுக்குலாம் தெரியும். இங்கே தொலைக்காட்சிகள்லாம் அங்கே அமைச்சர்கள் போனார்கள் வந்தார்கள்னா, அங்கே கிராமத்தில் போனாலும் தெரியும் அமைச்சருக்கு சட்டை கிழிகிறதோ ஒஞ்சம் விழுகிறதோ, இந்த அமைச்சர்லாம் உள்ளார போக முடியாமல் இதை கேள்விப்பட்டு முதலமைச்சர் மேலே வந்துட்டு ஓடி போனதா. துணை முதலமைச்சர் சும்மா இருக்க வேண்டியது தானே, அவர் அங்கே புதுக்கோட்டையில் இருக்கார். நான் இப்போ தான் இங்கெல்லாம் சுற்றிட்டு கந்தரக்கோட்டை வழியாக அங்கே புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு பார்க்குறேன். விஜயபாஸ்கர்லாம் உள்ளார போக முடியல. அந்த கலெக்டர் ஒரு வார்த்தை சொன்னார், விஜயபாஸ்கர் என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு கலெக்டர் கரெக்டாக சரியான ஜால்றாரு, அவரை விட்டு இங்கே ஒன்றும் பாதிப்பே இல்லையா. எங்கே இந்த ஆலங்குடி தொகுதி அங்கே வந்து தென்னந்தப்பே இல்லை, அவ்வளோ பாதிப்பு. புதுக்கோட்டை தொகுதியில் பாதிப்பு, விஜயபாஸ்கர் தொகுதியில் ஒன்று தான் பாதிப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அது எனக்கு கிளியராக தெரில. அங்கே ஊருக்கு போனது வண்டியெல்லாம் அடித்து கொளுத்துனாங்கனால பப்ளிக், அவங்க வந்து எந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் இல்லை, பொதுமக்கள், ரொம்ப சாதுவான மக்கள். அங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி இது மாதிரி இன்சிடென்ட்டே கேள்விப்பட முடியாது. நான் போன போய் சொல்கிறேன், என்னங்க அந்த கலெக்டர் இப்படி சொல்லிட்டு ஊருக்கு வர்றாங்க, ஆள் கிடச்சிருந்தா கொன்று போங்கிறாங்க. எல்லாம் வெறி பிடிச்சிருக்காங்க. என்ன உடைமைகள் ஒன்றும் இல்லை, வீடு வாசல் இல்லை, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, சோழ நாடு சோறு உடைத்தும்பாங்க. அங்கே வந்து மாடு கட்டி போரடித்தால் மாளாது என்று யானை கட்டி போரடித்த பூமி அது. அங்கே வந்து ஏழை மக்களும் சரி, நடுத்தர மக்களும் சரி, அரசு ஊழியராக இருந்தாலும் சரி, பணக்காரர்கள் இருந்தாலும் எல்லாரும் அடுத்த வேலை உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டது நான் பார்த்தேன். என் வாழ்க்கையில் முதலாக பார்த்தேன், அது என் சொந்த மாவட்டத்திலே பார்த்தேன். அவர்கள் கொதித்தெழுந்தார்கள். இந்த ஓஎஸ் மணி எங்கெல்லாம் ஏமாற்றி திருவாருல்ல, இங்கெல்லாம் அவரை பார்த்தா பெரிய தலைவருப்பாங்க நம்ம மீடியாலெல்லாம். பெரிய தலைவர் வேதாரண்யத்தில் உதவி வந்துச்சா இல்லையா, அதை காமராஜர் ஒருத்தர் உணவு அமைச்சர், அவரை வந்து அவங்க மாமனார் ஊர்லேயே மறைச்சாங்க. சட்டியமூலைன்னு ஒரு ஊர் இருக்கு, பனார்குடி திருத்திரக்குடி ரோட்டில். அண்ணன் நம்ம பைல்வான் வைத்திலிங்கத்த சண்டியரை அவங்க ஊர்லேயே மறைச்சு அவர் என்னென்னலாம் வார்த்தை பேசுகிறாரு பார்த்தீங்களா. அவர் அமைச்சராக இருந்தாலும் மாதிரி பேசுகிறார். அவர் அமைச்சராக காட்டிலே கிடந்த மனுஷன் கூட இப்படி பேச மாட்டாங்க. 30 வருஷம் காட்டிலே கிடந்துட்டு வந்தால் கூட ஒரு நாகரிகமாக இருப்பாங்க. சொல்கிறேன், மிருகங்களோட இருந்தால் கூட ஒரு நாகரிகம் இருக்கும். இந்த அவர் பேசுகிற வார்த்தையை பார்த்துருப்பீங்க. நம்ம அண்ணன் தங்கமணி, வேலுமணி, எல்லா மணியும் அங்கே என்ன பண்ணாங்கன்னா, முன்னாடி ஒரு போலீஸ் வேன் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் நடுவில் காரில் அந்த ஆஃபீஸர்ஸ் இவங்க போகல, அங்கே அந்த நோடல் ஆஃபீஸர் வேறு போட்டு வச்சுருந்தாங்களா அவங்க, இவங்க வண்டியில் வந்து அமைச்சர்லாம் முன்னாடி சீட்டில் உட்காரதில்ல, பின்னாடி சீட்டு, முன்னாடி அவங்க பிஏஓ செக்யூரிட்டி ஆஃபீஸர், பின்னாடி ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ். இப்படி தான் போயிட்டு அது ரோட்டில் ஒட்டி போயிட்டு இருந்தாங்க. ஓஎஸ் மணியா அவர் சொந்த தொகுதியில் 40 ஆண்டு அரசியல்வாதி, அங்கே அடிக்கிறாங்கன்னா இதை விட வேறு ஒரு சோற்றுக்கு ஒரு சோறு போதும். இவங்களுக்கு எப்படி ஓட்டு விடுவோம்? அது பாரதிய ஜனதா கட்சினாலே தமிழ்நாட்டு மக்கள் எப்படி இருக்காங்க, அதோட கூட்டணி வச்சால எப்படி இவங்களுக்கு ஓட்டு விடுவோம்? இதை வந்து வேற பேசுகிறாங்க உட்காந்துக்கிட்டு, மெகா கூட்டணி மகா கூட்டணி. என்னப்பா ஆளுங்கட்சினா இப்படி அடிப்பீங்க ஜால்ரா உட்காந்துக்கிட்டு? இதெல்லாம் மக்கள் மனதில் எந்த வித ஒப்பீனியனையும் உருவாக்க முடியாது. அவங்க கூட்டணியிலாம் யார் யார் இருக்காங்கன்னு பார்க்குறாங்கல்ல. பாஜக தமிழ்நாட்டில் என்ன நோட்டாவோட போட்டி போகிற கட்சி, அதிமுக அம்மா போனது பிறகு ஏற்கனவே டெபாசிட் இழந்த கட்சி, இழக்க போகிற நேரத்தில் தப்பிச்சு வந்த கட்சி. இன்னொன்று பாமக, அது என்ன சொல்லிச்சு, அவர் வந்து நமது அது என்ன ஊர், இது தைலாபுரம் பெரியார், அவர் சொல்கிறார் பார் உள்ளளவும், பார் இல்லையா பார் உள்ளளவும், கடல் உள்ளளவும், தமிழ் உள்ளளவும் நான் அவங்களோட கூட்டணி போட மாட்டேன், அவங்க வேணா எழுதிக்கிறேன் அப்படின்னாரு ஒரு ப்ரெஸ்ஸில். இப்போ என்ன, அதுவே ஒரு பையன் சின்ன அன்புமணி யுனைடெட் நேஷனோட பிரசிடெண்டாக இருக்க வேண்டியவர், அவர் எப்படியெல்லாம் பேசுகிறாரு பாருங்களேன். இவங்களை பார்த்து மானம் கட்டவங்களாட்டா இன்னைக்கு நம்ம அண்ணனுங்களாம் சுத்தமாக ரொம்ப சொரணக்காரங்க. அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க பாருங்க. நீங்கள் திட்டுறீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்துட்டாலும் திட்ட மாட்டீங்களா? வெக்க கேடுங்க நம்மளுக்கெல்லாம். உண்மையாக அதெல்லாம் பார்த்துட்டு உண்மை வயிறு எரிச்சலாக இருந்துச்சு. என்ன கட்சி இது, மிலிட்ரி மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனை அம்மா வந்து எப்படி வச்சுருந்தாங்க, இந்த லீடர் எப்படி
இவங்க போய் வீடு வீடாக உட்காந்து விருந்து சாப்பிட்றாங்களா? விருந்து யார் வீட்டில்? அம்மாவுக்கே நினைவிடுங்க. இவங்களுக்கு என்ன? ஆனால் ஒன்றே ஒன்று இன்றைக்கு சொல்லிக் கொள்கிறேன், இவங்க அம்மாவுடைய ஆட்சின்னு சொல்லி மக்களை ஏமாற்ற முடியாது. நடக்கிறது ஒன்று பழனிசாமி அம்மாவுடைய ஆட்சி, இல்லை நம்ம பன்னீரோட அம்மா ஆட்சி தான் நடக்குது. அவங்க பையில அவங்க அம்மா படம் தான் வச்சிருக்கணும். எப்படி சிலை வச்சாங்களே அவங்க பாட்டி சிலை மாதிரி. துரோகம்னா இப்போ என்ன? இவங்க நம்மளுக்கு பண்ணது என்ன துரோகம் இல்லையா? இன்னைக்கு அம்மாவுக்கு பண்ணது என்ன? எங்களுக்கு பேரு அம்மாவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? அம்மாவை அவங்க இல்லாதப்ப எவ்வளவு வன்மத்தோட குரோதத்தோட ஒரு தலைவர், சமூக நீதி காத்த போராளிங்கிறார, ஒரு போராளி பேசுற பேச்சு அது பெருச்சாளி மாதிரி பேசிட்டு அலைகிறார் அவர். ஏன்னா மக்கள் ஏமாலியா? முந்தா நாள் போய் கவர்னர்கிட்ட போய் மனு கொடுக்குறாங்க, 70 லட்சத்துக்கு இவங்க ஊழல் செய்து 70 லட்சம் கோடின்னு. இவர் புத்தகம் வர எழுதுறாரு நம்ம பழனிசாமியை பத்தியா, பன்னீர்செல்வம் இந்த ஆட்சியை பத்தி. இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறாங்க. எந்த நாட்டில் முந்தா நாள் போய் கவர்னர்கிட்ட இந்த ஆட்சி மேல ஊழல் பட்டியலை கொடுத்துட்டு, இந்த கட்சிகளோட நான் கூட்டணி போனேன்னா என்ன அவங்க அம்மாவை சம்பந்தப்படுத்தி பேசின ஒரு வாய், அந்த நாக்கு 2 மாசம் கழிச்சு எப்படி மாறி பேசுது பாருங்க. இதுதான் பெரிய ராஜதந்திரமா? இதற்கு பேர் தான் ராஜதந்திரமா? இது நீங்கள் நினைப்பது போல் உங்களுக்கு பாராளுமன்ற தொகுதியில் வெற்றியை தருமா? தரும் 0 தான் தரப்போகுது. இது நடக்குதா இல்லைன்னா அந்த மேதாவிகளுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னிட்ட பார்க்குறப்பெல்லாம் உங்கள்கிட்ட கூட்டணி யாரும் வரலையா? நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன், எங்கள் நிர்வாகிகளாம் தெரிய வெற்றிக்கலாம். இப்போ அம்மா இப்படி பேசுகிறவங்கள்ட்ட நம்ம போனால் மக்கள் நம்மளை செருப்பாலே அடிப்பாங்க. நம்மளை செருப்பால் நான் சொன்னேன், நம்ம ஐயா ராமதாஸ் ஸ்டைலில் பேசுவோமே, நான் அப்புறம் தூக்கு மாட்டி தொங்க வேண்டியதா? அவர் சொன்னால சவுக்கால் அடிக்கல. நான் அது மாதிரிலாம் இன்றைக்கி ஒன்று பேசிட்டு அடுத்த நாள் அசிங்கெல்லாம் பட முடியாது. இப்போ முக்காடு போட்டுலாம் நம்ம போக முடியாது. வெற்றி இதெல்லாம் வேணாம். ஏன்னா நிறைய பேர் அப்ரோச் பண்ணுறாங்க, தெரிஞ்சவங்கள்ட்ட பேசுகிறாங்க. அதெல்லாம் வேணாம். நம்ம கண்ணியமாக இருப்போம். நம்ம கூட ஆர்கே நகரில் சுயேட்சாடினப்போ நம்மளுக்கு ஆதரவு கொடுத்தது SDPI. அவங்களோட பேசுங்க, அவங்களோட பேசி முடிவு பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஒரு நாகரிகமான கூட்டணி அமைக்கணும். தவீத் ஜமாத்தோட அப்போ எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அவங்க தேர்தல் நிற்க மாட்டாங்க, அவங்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இவர் தான் பேசிகிட்டு இருக்காரு. அது அவங்களோட சேர்த்து அவங்களுக்கு நாங்கள் ஒரு சீட் தரோன்னா அவங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிட்டாங்க. அது எந்த சொல்லிட்டு அவங்க என்கிட்ட சொல்கிறேன்னு இருக்காங்க. நாங்கள் அது மாதிரி தான்ப்பா நாங்கள் அமைக்க முடியும். நாங்கள் அது மாதிரி அதுக்காக மக்கள் ஓட்டு போடணுங்கிறதா இவ்வளோ கீழ்த்தரமாலாம் நடக்கிறது. அது ராஜதந்திரம்னா அது எங்களுக்கு அந்த ராஜதந்திரமே வேண்டாம். தமிழ்நாட்டு மக்கள் ஏமாளிகள் அல்ல. நீங்கள் ஊடகங்கள் மேடையில் உட்கார்ந்துக்கிட்டு மெகா கூட்டணி அமைகிறது, மகா கூட்டணி இறங்குது, இதெல்லாம் ஒன்று ஏற்கனவே 2017 டிசம்பரில் நீங்கள் ஒப்பீனியன் போல் போட்டீங்க. ஏதாவது கொஞ்ச நாள் கிட்ட வந்துச்சு, அது தலைகீழாக இருந்துச்சு. இப்போ பாருங்க, இவங்க தான் இந்த மாதிரி பண்ணி அவங்க கூட்டணி இப்போதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுமா? இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சியெலாம் யாராரு? ஒன்று காங்கிரஸ் தெரியும், காங்கிரஸ் நிலைமை தமிழ்நாட்டில் என்னன்னு. இன்னொன்று மதிமுக, அவங்கெல்லாம் ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி அமைச்சு ஒரு முதல்வரை கொண்டு போய் டெபாசிட் காலி பண்ணவங்க. விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்ட். இப்போ அவங்களாம் யாரோட இருக்காங்க? ஏற்கனவே வந்துட்டாங்க. மீதி இருந்தவங்களாம் ஆர்கே நகர் பை எலெக்ஷனில் வந்தாங்க. என்ன நினச்சாங்க? இருக்கிறவரெல்லாம் சுரண்டி நம்மளுக்கு போட்டு விட்டாங்க. இது அது கூட்டணி, அது ஒரு பெரிய கூட்டணிங்கிறாங்க. ரைட்டு, அந்த பெரிய கூட்டணி. இங்கே யார் இருக்கா? தமிழ்நாட்டு மக்கள் தினமும் விரும்புகின்ற அதிமுக, தமிழ்நாட்டு மக்கள் ஏங்கி தவிக்கின்ற பாரதிய ஜனதா, இன்னொன்று நம்ம தேராபுரம் காந்தியுடைய கட்சி, இன்னொன்று கட்சி வருதுங்கிறாங்க. வரட்டும். அதுக்குள்ளேயே அந்த கட்சி தலைவரோட பையன் எங்கள்கிட்ட எல்லாம் மறைமுகமாக காலில் விழுகிறாங்க. என்ன மெச்சூரிட்டி பாருங்க. அது மாதிரி எங்கள் வீட்டில் வராத அரசியல்வாதிகளே இல்லை. தூங்கி எந்திரிச்சா எங்கள் அப்பா முகத்தில் முடிக்கிறது கூட இவங்க முகத்தில் இப்படியெல்லாம் அவங்க வீட்டுக்கு தேடி போகிறாங்க. இதை மாதிரி அன்னைக்கு அந்த பையன் பேசினார், எங்கள்கிட்ட எல்லாம் மறைமுகமாக காலில் விழுகிறாங்க சொன்ன அன்னைக்கு நான் ப்ரெஸ்ஸை பார்த்து கேட்டுருக்கப்போ யார் உங்கள் வீட்டில் காலில் விழுதாங்கிறத கிளியராக சொல்லு. எல்லாருன்னா யார்? எல்லாருன்னா நான் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தலைவரும் யார் உங்கள் வீட்டை மறைமுகமாக பேசுகிறாங்க சொல்லுங்க அப்படி கேட்க வேண்டியது. சரி, என்னட்டு சொன்னார் தலைமை கழக நிர்வாகிகளாம் சொன்னாங்க, சின்ன பையன் பேசுறது அவன் பேசிட்டு இருக்க விடாது. திரும்பவும் பேசுகிறார். அவர் வீட்டுலாம் போக முடியுமா? அப்படிலாம் போய் கூட்டணி வைக்க முடியுமா?
அதன் மேல மானக்கட்டத்தனமா நடக்க முடியுமா? ஏன்னா ராஜதந்திரங்கள் பேர்ல போய் ஒருத்தர் அன்புமணி சொல்ற மாதிரி தரையை நடக்க முடியும் நம்ம. அதான் சொல்றேன், வைக்கணும்னா திமுகவோட தான் வைக்கணும். அது பெரிய ராஜதந்திரம். அங்க இதுல யூபியில் வந்து பிஜேபி பிஎஸ்பி எஸ்பி வைக்கிற மாதிரி அங்க வந்து எஸ்பியோ பிஎஸ்பியோ ஒருத்தருக்கு எதிர்ப்பாக உருவான கட்சி இல்லை. அது தெரிஞ்சுங்க. அது சொல்ற ராஜதந்திரம்னா அதை கூட அமைக்கலாமே. இதெல்லாம் செய்ய முடியுமா? செய்ய முடியாததெல்லாம் செய்ய சொன்னீங்கன்னா அதுக்கு ராஜதந்திரம் இல்லை, அதுக்கு பேர் சந்தர்ப்பவாதத்தை விட இன்னும் கேவலமான பேர்லாம் இருக்கு. அதை நம்ம சொல்ல விரும்பல. 40 தொகுதிகளிலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைத்து போராடும். அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் 95% பேர் எங்களோடு தான் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களோடு நாங்கள் இருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்களும் அம்மாவின் தொண்டர்களும் எங்களோடு இருக்கும் பொழுது எங்களுக்கு வேறு எங்கள் அம்மாவை பழித்தவர்களுடன் அதுவும் அவர் மறைவிற்கு பிறகு அவரை வன்மத்தோடு குரோதத்தோடு அந்த மாபெரும் தலைவரை இழித்து பேசியவர்களுடன் எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் யாருக்கு வாக்களித்தால் நாட்டிற்கு நல்லது, யாருக்கு வாக்களித்தால் மத்தியிலே ஆட்சியிலே வருபவர்களோடு சமரசம் செய்து கொள்ள மாட்டார்கள், யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். இந்த கட்சிகளை பார்த்து வாக்களித்த காலங்கள் எல்லாம் மலையேறிவிட்டது. இன்னொரு யாருக்கு நாம் வாக்களிக்கிறோம் என்பதை யோசித்து வாக்களிப்பார்கள். இன்னொன்றையும் இந்த நேரத்தில் நான் சொல்லியிருந்தேன். அண்ணன் பன்னீர்செல்வம் சொல்லியிருக்கார், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் வருங்காலத்தில் தேர்தலில் 2019 ஏப்ரல் மேல் நடக்கிற தேர்தலில் இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்க போகுதுன்னு சொன்ன. எந்த சென்ஸில் சொன்ன? இப்போ காங்கிரஸ் கட்சிக்கோ இல்லை பிஜேபிக்கோ அங்கே ஒன்றும் அறுதி பெரும்பான்மை கிடைக்க போறது இல்லை. அதனால பிரதமர் யாருங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் தீர்மானிப்பார்கள். அவர்கள் வாக்களித்து வெற்றி பெறப் போகிற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் அந்த வாய்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் சொன்னார். இவர் என்ன சொல்றார்? இவர் பேசுறாரு, அவருடைய மெச்சூரிட்டியை பாருங்கன்னு. இவர் சொன்னது வரைக்கும் ஆர்கே நகர்ல என்ன நினைச்சு, நீங்க 2 பேரும் ஏறி ஜீப்ல நின்றுட்டு விளக்கெண்ணை குடிச்ச மாதிரி ரெட்டாலை தூக்கிட்டு வந்தீங்கன்னா அங்க என்ன சொன்ன, நான் ஜெயிப்பேன்னு சொன்னீங்களா, தோக்க போறீங்கன்னு சொன்னா இல்லையா? தோத்தீங்களா? அதுக்கப்புறம் அடுத்த தேர்தலில் தான் நான் சொன்னது நடக்க போகுது. அதுக்கப்புறம் நடந்தா அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு முடிவுங்கிறத பன்னீர்செல்வம் தான் சொல்லணும். தமிழ்நாட்டு மக்கள் தான் திரும்பவும் சொல்கிறேன், இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்கிற சக்தியாக இருக்க போகிறார்கள். அவர்களால் வெற்றி பெறுகின்ற, அவர்கள் ஆதரவோடு வெற்றி பெறப் போகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் அதை தீர்மானிப்பார்கள் என்பதை மீண்டும் உறுதியோடு சொல்லி 40 தொகுதிகளிலும் எங்கள் கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் கூறி இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.